ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே விருந்து குழம்பு தான் வச்சு சாப்பிடுவீங்க. ஆனால் இங்கே வந்து மருந்து குழம்பு வைக்க போகிறாங்க பாட்டி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, நான் நேற்று பறிச்சுட்டு வந்த தழையை எல்லாத்தையும் அரைச்சி புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து ஊற்றுறாங்க. ஸோ அதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட தான் போகிறோம். வாங்க சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து வச்ச உடனே சூடாக சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுடலாமா? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். குழம்பு சாப்பாடு பிளேட் எடுத்து அப்பா வந்து ஹோட்டல் கடையில் இருந்தாங்களா, ஃபோன் பண்ணி வர வச்சு சாப்பிட வச்சு அனுப்புனேன். இப்போ அப்பா சாப்பிட்டு தான் போகிறாங்க. அடுத்தது நான் சாப்பிட போகிறேன். ஐயோ, நிறையா போட்டேன். நல்லா இருந்தால் என்ன பண்ணுறது? நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும். இந்த சூடாக அப்படியே ஆவி பறக்க இருக்கு பாருங்க. இந்த குழம்பு வந்து நம்ம எப்பயுமே தொளரதான் ஊற்றி சாப்பிட்ணும். மருந்து குழம்பு தான், உடம்புக்கு நல்லது. மற்றபடி டேஸ்ட்டுக்கெலாம் சாப்பிட முடியாது, உடம்புக்கு நல்லது, சளிக்கு அதுக்கெலாம். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்லாமா? கம்முனு அடி வச்சனே. சூடாக இருக்கு, ஆவி பறக்க எட்டப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் நான் சொல்கிறேன். மருந்து குழம்பு ஆனால் வேறு லெவலில் இருக்குது. பாட்டியோடைய கைப்பக்குவம். உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் என்ன சொல்லணுன்னா, பானிபூரி கடையில் வந்து அந்த பானி தண்ணி இருக்கும்ல, தழை தண்ணி, அது கூட கருவாடு போட்டால் எப்படி இருக்கும்? கருவாடு பிடிக்காதவங்க அதை நினச்சி பார்க்காதீங்க. கருவாடு சாப்பிட்றவங்க அந்த பானி தண்ணியில், அந்த தழை தண்ணியில் கருவாடு போட்டால் என்ன ருசி வரும்னு நினச்சி பாருங்கள். அது சேம் அதே டேஸ்ட்டு தான். எக்ஸ்ட்ரா வந்து மிளகு சீரகம் வந்து அரைச்சி ஊற்றிருக்காங்க. ஃபுல் அந்த தழை இருக்கு இல்லையா, நான் பறிச்சுட்டு அந்த தழை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி புளி கரைச்சி அந்த தழையில் ஊற்றிடணும். இந்த குழம்புல வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே போடக்கூடாது. அந்த கம்முன்னு சாப்பிட்ணும். வெறும் மிளகு ஜீரகம், அந்த தழை, சுக்கு, மிளகாத்தூள், அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அறிவு வச்சுட்டு சாப்பிடவே விட மாட்டோம். ரொம்ப இப்சை பண்ணுறோம். சாப்பாட்டு அள்ளியும் மேலே கடாசுறோம். வேற லெவல். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டு மடம்லாம் சாப்பிடக்கூடாது. இது வந்து ரசம் மாதிரி தான் தளர ஊற்றி சாப்பிடணும். அதுவும் இந்த கிளைமேட்டில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. சளி, அந்த கை கால் குடைச்சல், ஏன்னா இதில் வந்து முடக்கத்தான் கீரை போட்டிருக்கிறதுனால கை கால் முடக்குவாதம், ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும். இப்போ இதை ஒரு கப்பில் ஊற்றிட்டு நான் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் தரப்போகிறேன். ஏன்னா கேட்டாங்க, ஏன்னா மருந்து குழம்புலாம் அவங்க சாப்பிட்டு பல வருஷம் ஆகுதான், கேட்டிருந்தாங்க. அதனால் கப்பில் ஊற்றி எடுத்துகிட்டு போக போகிறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் தழை கிடைச்சாதான் ட்ரை பண்ண முடியும். தழைலாம் வந்து இந்த கொல்லி வயல் அது மாதிரி, இந்த காடு மாதிரிலாம் இருக்கும், போதாராட்டம், அங்கெல்லாம் தேடி பாருங்கள், கிடைக்கும். தெரியாதவங்க யாருன்னா வச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த தழை மருந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே மருந்து குழம்பு வச்சது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பட்டு வண்டியை காட்டும். பட்டு எனக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டுருக்குறாங்க பார்க்குற வேலைக்கு. மா எங்கே சேகுற? அங்க வந்துட்டு கூட சொல்லாம போறாங்க. வீட்டுக்கு கூட வரவே இல்லைன்னு பார்த்துட்டே போல. அதமா சொல்றேன், போய் சொல்லிட்டு கிரி கிட்ட பார்த்து சொல்லிட்டு போப்பா அப்படின்றேன் நானு. எங்கம்மா போன் எடுத்து முறம் பேசிக்கிறேன், நான் போறேன் போயிடுது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்கிட்ட வந்து சொல்லிட்டேன். வந்து என்கிட்ட சண்டை போடா. எப்ப கிளம்புனாங்க?
இப்பதான் கொஞ்ச நேரம் கரெக்டா 10 மணி சொன்னாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்ன. 10 மணிக்கே எதுக்கு போறாங்க? ஒரு 10 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருந்துட்டு போலாம்ல ஒரு 10:30. இங்க தம்பியை பார்த்தாக்கா வேலைக்கு போக மனசு வராதம்மா. மனசு வராதான். போய் வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், என்னை திட்டுவோம் அப்படின்னு நான். சரி, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட போறேன். சரி சாப்பிடுங்க, நான் ஒன்னு எடுத்தாந்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறா? வர இருங்க. அம்மா இந்தாங்க, உங்களுக்கு தான். ஓப்பன் பண்ணி பாருங்க. தோசை என்ன பண்ற பாரு. அவன் சாப்பிட்டேங்கண்ணா விடுங்க. நீங்க அதை ஓப்பன் பண்ணுங்க. குழம்பு ஊற்றி எடுத்தாந்துருப்பேன். கப்பு தேன்னா ஒன்று கூட கிடைக்கல. எல்லாம் சாப்பிடலாம் வீட்டு குடும்பமே. ஐயோ, அது குழம்பு இல்லை, சாப்பாடு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்தாந்தேன். இப்போ சூடா சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. இருமா, சாப்பாடுக்கு முன்ன மாத்திரை போடணுமா? சரி மாத்திரை போட்டு சொல்லுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு வந்து சாப்பிடல. ஏன்னா வந்து மாத்திரைலாம் போடுறதுனால இந்த மருத்துவ குணம் தழை மருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்லாமான்னு தெரியல. அதனால் நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எடுத்து உள்ளே வச்சுட்டு லன்ச் தான் பண்ண போகிறேன். வச்சனை கூப்பிட்டுக்கிட்டு அம்மா வந்து அப்படி கூப்பிட்டு விளையாட கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவன் வந்து என்னை சாப்பாடே செய்ய விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பாரும் மீன் தான் வறுக்க போகிறேன். அதான் இதுக்கப்புறம் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பயிர் வேக வச்சுட்டேன். அப்படியே எடுத்து இதை ஊற்றிடுவேன். ஊற்றி புளி கொதிக்க வச்சுட்டா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இதுக்கு தொட்டுக்க வந்து மீன் வறுக்கணும். இது வந்து ராம்பரை. இதுக்கு போட்டு மசாலா போட்டு வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை வறுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து வதக்கி ஊற்றிட்டேன். பருப்பில் புளி கரைச்சிட்ருக்கேன். எப்பவுமே கிள்ளிப்பட்டு சாம்பாரில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட மாட்டோம் இல்லையா, அப்படியே புளியை கரைச்சி அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சிடுறேன். ஆக்சுவலாக பட்டு வந்து பார்க்கவே இல்லை காலையில் போக்குல. ஏன்னா வச்சனை பார்த்துட்டா கிளம்புறதுக்கு மனசு வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே அவங்க கிளம்பி கடைக்கு போயிட்டுக்கிறாங்க. நைட்டுமே 11:30க்கு வந்திருக்காங்க. நான் தூங்கிட்டேன். நைட்டுமே நான் எழுந்துக்கல. பட்டுவே சாப்பாடு போட்டு தான் சாப்பிட்ருக்காங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்து ஹோட்டல் கடைக்கு போயிட்டாங்களா, கடுப்பாக இருக்குது. பட்டுக்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கூட உட்காந்து வச்சனும் விளையாட முடியல அப்பா கூட. மீன் தான் பிசைஞ்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து ராம்பர். ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் மீன் குழம்பு தான் வச்சுருப்போம். ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மீனை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வேணாம் வறுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா குழம்பு நல்லா இருக்குதோ, மீன் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல்லாக வருது, அதனால் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மீனை வறுத்துடலாம், குழம்புன்னா வைக்கிறதுமா அப்படி கேட்டால் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சிரு அப்படின்னாங்க. எப்பவுமே மீன்லாம் அம்மா தான் பிசைஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு கையில் திகுன்னு எரியும் ஒரு மாதிரி. இப்போ அம்மா வந்து வச்சுன்னு கூப்பிட்டு போயிட்டாங்களா, அப்புறம் என்ன பண்ணுறது, நானே பேசிக்கிறேன். என்ன பண்ண போதோ கை எரியறதுக்கு முன்னாடி போய் தேங்காய் எண்ணெயை வச்சுட்டு வந்துடணும். ஆல்ரெடி ஒரு முள்ளில் வேற குத்திக்கணும் நல்லா. மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. அந்த கேப்பில் சாம்பாரே கொச்சிச்சு. சூப்பர். நான் வைக்கிறதுலே சாம்பார் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சார் அப்படி நானே சொல்லிக்கூடாது. எல்லாமே நல்லா தான் வைப்பேன். அது என்னமோ தெரியல, சாம்பார் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு புகழ்ந்து சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. அம்மாவும் சரி பட்டுவும் சரி, சாம்பார்னா அவ்வளோ தேவாமிர்த மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டுட்டே சொல்லுவாங்க. அது ஒரு கேட்கவே ஆனந்தமாக இருக்கும். எல்லா குழம்புமே நல்லா தான் வைப்பேன். அது என்னமோ தெரியல, அந்த சாம்பார் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஈடு, இன்னொரு ஒரு 10 மீன் கிட்ட இன்னொரு ஈடு வரும். அதனால் இது மொத்தமாக போட முடியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் போட்டுட்ருக்கேன். அரி வச்சுன்னு இட்டுன்னு வந்துட்டாங்க அவங்க ஆயா, காமிக்கிறாருங்க. பூவா சாப்பிடலாமா? மீ சாப்பிடலாமா? என்ன பண்ற? போட்டோ மேலாம் யாரு கூட தப்பு தானே? தொட்டு கும்பிடு.
தொட்டு கும்பிடு. சாமி தப்பு. தொட்டு கும்பிடு. போட்டாவ நாளெல்லாம் மெரிக்க கூடாதுன்னா இவரு போட்டா தொட்டு கும்பிடுறாராம். யார் இது? அக்கா இல்ல அப்பா. இது யாரு? அப்பா அம்மா சொல்லணும் சரியா? சரி தொடிச்சிட்டு முத்த கொடு. முத்தா கூட அப்பாக்கு. சரி வா சாப்பிடலாம் வா. நக்கி பாக்குது. ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச்லாம் சாப்பிட்டு அறிவச்சனுக்கு ஊட்டிட்டேன். அவங்க ஆயா கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க ஆயா விட்டு தூங்குறாரு. அம்மா வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து காலையில் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மருந்து குழம்பு சாப்பிட்றாங்க. எப்படிமா இருக்கு? செமையா இருக்குமா, குழம்பு நல்லா இருக்கு. சில்லுன்னு இருந்ததா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு சுட சுட சாப்பிட்றாங்க. என்னன்னா தளரா இல்லை, சூப்பரா இருக்குமா. நான் உங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படியே ரசம் மாதிரி ஊற்றிட்டு வந்தேன். அப்படியே தளர தளர. குழந்தை பிறந்த குழம்பு வச்சா அந்த கலர் தான் இருக்கும். அப்படியா? அது அந்த செலவு தூள் போட்டு வைப்பாங்க. இது தடையும் பச்சை அதான் செலவு தூள். சரி சரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நாம ஒரு நாள் வைப்போம். ஏமா வைக்கலாம். எப்படி பண்ணதுன்னு சொன்னல, மறந்துடாதீங்க. நான் என்ன வச்சுக்கிறேன், ஞாபகமா வச்சுக்கோங்க. கரெக்டா நம்ம இன்னொரு நாள் செஞ்சிடலாம். தழையெல்லாம் வச்சுட்டு வந்து நாங்க இங்க ஒரு நாள் பண்றோம். அங்க நான் ஆயா பண்ணது காமிச்சிருப்பேன் இல்லையா காலையில, சரியா நான் எடுக்கல வீடியோ. ஏன்னா அறிவச்சன் வந்து அடுப்பாண்டே வந்துட்டு இருந்தனால நாங்கள் வீடியோவே எடுக்கல. ஏன்னா அடுப்பாண்டை வந்து ஏதாவது சூடு வச்சுக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் சரியா எப்படி பண்ணுறதுன்னு முறையாக காமிக்க முடியல. ஆனால் இங்கே நான் ஒரு நாள் பண்ணுவேன். நானும் அம்மாவும் சேர்ந்தே உங்களுக்கு ஒரு நாள் அந்த மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். இப்போ வந்து அம்மா சாப்பிட்றாங்க. அவங்களாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நான் பட்டு எது மேலே கட்டலில் தானே உட்காந்துருக்கோம். இது வந்து அப்பாவுக்கு குழம்பு எடுத்துகிட்டு வந்தேன். தனியாக சாப்பாடு இல்லை, இது வெறும் குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காணோம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. வந்து சாப்பிடுவாங்க. கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. அதாவது சொல்ல மாட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாப்பிடு. எனக்கும் நீ சாப்பிடு. தம்பி கொடுத்தா வாங்கிக்குமா. சுடுது சூடா இருக்கு. எப்படி சாப்பிடுறது? ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் வீட்டை வாழைக்காய் பஜ்ஜி. மதியானம் லஞ்செலாம் சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஈவினிங் வந்து நான் பஜ்ஜி சுட போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையாகவே சீக்கிரமாக ஏந்து வந்துட்டேன். இங்கே சாப்பிட்றேன். சூடுது இல்லை, அப்புறம் எதுக்கு எடுத்து வாயில் வைக்கிற? நீ சாப்பிட வச்சுக்கே. நீ சாப்பிட, நீ ஆறுனதான் சாப்பிடு. சரி இதை சாப்பிடு. சுடல ஆறுது. சுடுதாமா பத்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்றேன். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணதே இல்லை. எப்போ லாஸ்டா பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் கேப் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஏன் இதை பண்ணனா, ரொம்ப நாளா வாழைக்காய் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தது அந்த வாழைக்காய். இன்னைக்குதான் பஜ்ஜி பண்றதுக்கு டைம் வந்து கூடி வந்திருக்கு போல. அதை பஜ்ஜி பண்ணி எல்லாரும் சாப்பிட்டாச்சு. லாஸ்டா போட்டு எடுத்துட்டு வந்து உக்காந்து நான் சாப்பிட்றேன். இப்போ நான் சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்னலாம் வீடியோவில் நடந்துச்சு, நான் சாப்பிட்டோம், என்ன பண்ணோம் காமிச்சிருப்போம். சேகருக்கு ஒரு இதில் போட்டு வச்சுருக்கோம். பட்டுக்கு வச்சிருவேன். அதெல்லாம் பட்டு வைக்க நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஸோ இனி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சரி